திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான துரைமுருகன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு துரைமுருகன், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று அனைவருமே தங்களுடைய விவசாயிகள் இந்த தீர்ப்பை மிகவும் வரவேற்பதாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தீர்ப்பை வரவேற்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஹலோ, தொடர்ந்து சொல்லுங்கள் திரு துரைமுருகன். இந்த தீர்ப்பை நான் வரவேற்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் இந்த நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு உரிய நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்குமானால் வேண்டத்தகாத பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கார்கள். அதற்கு பதிலாக ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி போட்டு அதற்கு அதிகாரம் இல்லாத ஒரு கமிட்டி, அதனால் எதையும் செய்ய முடியாமல், அதன் மூலம் அந்த கர்நாடக அரசை கேட்கிற அதிகாரம் இல்லாமல் இப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இடையிலே ஒவ்வொரு அண்டை மாநிலத்துக்கோடு கசப்பு ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான பயிர்கள் தஞ்சை மாவட்டத்திலே கருகி, அதே நேரத்தில் இரு மாநிலங்களுக்கும் வாழ்கின்ற பல்வேறு கர்நாடகத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழகத்திலே வாழ்கிற கன்னடர்களுக்கும் மிகப்பெரிய மனவேதனை உருவாக்கி இவையெல்லாம் நடந்திருக்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தற்போது இந்த தீர்ப்பு என்பது வெளியாகிவிட்டது. 4 வாரங்களுக்குள் இது அமைக்கப்பட்டாக வேண்டும் என்கிற ஒரு கால நிர்ணயத்தையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதனை அடுத்து தமிழக அரசின் நடவடிக்கை என்பது எதை நோக்கி போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முதலிலே இரு மாநிலங்களிலும் ஒரு சுமூக நிலை உருவாக வேண்டும். அதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசோடு பேச வேண்டும். இரு மாநிலத்தினுடைய போக்குவரத்துகள் மக்கள் நிம்மதியாக செய்ய வேண்டும். காரணம், தீர்ப்பு அதன் வேலையை நான் 4 வாரத்துக்கு பிறகு அறிவித்தால் அதுக்கு பிறகு தீர்ப்புக்கு வேண்டிய சில நடைமுறைகள் உண்டு. அதையெல்லாம் தமிழக அரசு செய்து தர வேண்டும். இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சரியானது என்று நினைக்கிறீர்களா? ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு, நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசின் கோர்ட்டிற்கு சட்ட ரீதியாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் தான் காரணம் என்று அதிமுக தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்திருக்கக்கூடிய கால கட்டம் என்பது சரியான ஒரு காலகட்டம் என்று நினைக்கிறீர்களா? இது தேவையில்லை என்கிறார். உச்ச நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய சர்க்காருக்கு அந்த கடமை இருக்கிறது. மத்திய சர்க்கார் அந்த கடமையை செய்யாத காரணத்தால் தான் தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்தை நடுவர் மன்றத்துக்கு மத்திய சர்க்காருக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு பிரஷர் கொடுக்க சொன்னாங்க. ஆகையினால இது நியாயமாக மத்திய சர்க்காரை செய்திருக்க வேண்டும்.